ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு 1 டைம் வந்து லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாரும் பார்க்குறீங்க அப்படின்ட்டு நம்புகிறேங்க. எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் சாட்டர்டே சண்டே லீவு, அதனால வந்து வீட்டில் இருக்காங்க. என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு கேட்டால் முட்டை கிரேவி செய்ய சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து முட்டை கிரேவி செய்ய சொன்னால், அதனால் வந்து முட்டை கிரேவி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். முட்டையெல்லாம் பாயில் பண்ணி வச்சுட்டேன். அது கூட வந்து ரசமும் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. ரசம் வைக்கிறதா என்னான்னு டிசைட் பண்ணணும் இனிமே தான். ஃபஸ்ட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன். முட்டை கிரேவி வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரசம் வைக்கலாமா என்ன டிசைட் பண்ணலாம். ஏன்னா டைம் லேட் ஆயிடுச்சு. இப்பயே பார்த்தீங்கன்னா 1:25 ஆகுது. இந்நேரம் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப லேட்டு. அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து குட்டீஸ்க்கெல்லாம் ஜூஸ் கேட்டாங்க. அதனால வந்து ஆரஞ்சு ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தேன். அவங்களும் குடிச்சிட்டு கீழே போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க மேலே வரக்காட்டியும் அவங்களுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு வந்து செஞ்சு வைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து முட்டை கிரேவி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்னோட ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்படி தான் செய்வேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து மல்லி இலை, கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். 5 முட்டை வந்து பாயில் பண்ணி தோல்லாம் எடுத்து நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் வந்து நான் வந்து அடுப்பில் போட்டுட்டேன். இனிமே தான் வந்து ரெடி பண்ணணும். நான் வந்து எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லுறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் இந்த கிரேவி செஞ்சு ஒரு 3 மந்த் 4 மந்த் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து டைமே இருக்காதுன்றதை விட இதை செஞ்சால் குட்டீஸுங்கெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அவனே சாய் கிருஷ்ணாவே கேட்டான்றதுனால தான் நான் வந்து இதை செய்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி அவனுக்கு வந்து எக்கு பிடிக்காது. இன்னைக்கு அதிசயமாக வந்து சாய் வந்து முட்டை குழம்பு வைங்க அப்படின்னு சொன்னான். அது வந்து முட்டை குழம்புனா அவன் என்ன பண்ணியிருக்கான்னா உடச்சூத்தி வைப்பேன்னு நினச்சிட்டான். ஆனால் இன்னைக்கு வந்து பாயில் பண்ணி தான் நான் வந்து வைக்கிறேன். அவன் எப்படி நான் செய்வேன்றது தெரியாமல் கேட்டிருக்கானா என்னன்னு தெரியல. சாப்பிட்றப்ப தான் வந்து தெரிய போகுது எப்படி செய்கிறான்றது. இப்போ வந்து நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வந்து கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக வேணும் இதுக்கு. இது கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் வந்து 4 வெங்காயம் போட்டேன். நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக போட்டிருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வதங்கும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது கூட வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டோம்னா சூப்பராக வதங்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கு வெங்காயம். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டால் தான் கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா வதங்கிடும். நான் ஆல்ரெடி வந்து கல் உப்பு போட்டுட்டேன். எனக்கு வந்து இதே கடாயில் செய்ய தான் எனக்கு ஆசையாக இருந்தது. இதை விட மனசே இல்லைங்க. அதனால தான் இன்னும் அடுத்த வாரம்லாம் வேறு கடாய் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதே கடாய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
இது வந்து எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தது, அதனால் நான் வந்து இதை விட்டுறதுக்கெலாம் மனசே இல்லை. நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. நாங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா 11:30க்கெலாம் சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடும். அதனால் நாங்கள் வந்து சீக்கிரம் சாப்பிட்ருவேன். நான் வந்து தனியாக தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிட போகிறேன். இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வந்து மிளகாத்தூள் தண்ணிலாம் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சாதான் அதுக்கப்புறம் தான் எக்கெல்லாம் நம்ம வந்து போடணும். நல்லா வதங்கட்டும். அப்படியே கருவேப்பிலையை வந்து அப்படியே போட்டுக்கலாம். கருவேப்பிலைலாம் எனக்கு இதில் போடவே மனசு இருக்காது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன். அதை அப்படியே வந்து அடிச்சுட்டு ஜூஸ் குடிக்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கருவேப்பிலைலாம் ஜூஸ் குடிக்க வச்சுட்டு நான் வந்து கருவேப்பிலையை குழம்புலலாம் வந்து கொஞ்சமாக தான் போடுவேன். இப்போ வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா குழையணும். குழைஞ்ச பிறகு தான் நம்ம வந்து மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள்னால் தனி மிளகாத்தூள் இல்லை, குழம்பு தூள். நான் வீட்டில் செஞ்ச தூள் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பிரியாணிக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு காரத்தூள் யூஸ் பண்ணுவேன். அது இப்போ தான் யூஸ் பண்ணுறேன், முன்னாடிலாம் அதுவும் இல்லை. இப்போ வந்து நம்ம எக்கு வந்து உரித்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து இப்படி கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக வெட்டி கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த கிரேவியில் போடும்போது வீடியோ எடுக்க ஆள் இல்லை, ட்ரைபேடு என் பையன்லாம் ஓடிட்டான். அம்மா அவன் வீடியோ எடுக்க சொல்லுவாங்களோ என்னமோன்ட்டு ஓடிட்டான். இதுக்கு தாம்மா நான் வந்து ஸ்கூல் போகிறது அப்படின்றான். நீங்கள் வீட்டில் இருந்தால் வீடியோ போடணும். எல்லாத்துலேயும் வந்து நான் கோடு போட்டு கீறி விட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து எல்லாமே உள்ளே போகும். இப்போ தான் வந்து நல்லா வந்து கொலைய ஆரம்பிக்குது. என் பையனுக்கு வந்து இப்படி இருந்தால் பிடிக்காது. தக்காளியை வந்து அரைச்சி போடணும். இப்போ டைம் இல்லை, அரைச்சி போடலாம். இப்போ வந்து குழம்பு தூள் போடுறேன். நம்மளுக்கு என்ன காரமோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். எங்கள் வீட்டில் வந்து காரம் வந்து எல்லாருமே கம்மியாக தான் சாப்பிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் தான் நாங்கள் வந்து காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம். அது கூட நல்லா தானே இருக்கும். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் காரம் சாப்பிட்றப்ப ஜாலியாக இருக்கும். டெய்லி காரம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லதில்லை. எல்லா நாளையும் ஸ்ட்ரென்த் ஏற்றிட்டு ஒரு நாள் வந்து காரம் சாப்பிட்டா அது வந்து ஈக்குவல் ஆகிடும். அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே காரம் கொஞ்சம் கம்மி தாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து போதுமான தண்ணி வந்து ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்து வெங்காயம்லாம் வெந்து கிரேவி மாதிரி வந்ததும் தான் நம்ம வந்து அந்த எக்கு தூக்கி அதில் வந்து இறக்கி விட்டுடலாம். சரியா? ஒவ்வொரு எக்காக எடுத்து நம்ம அதில் வந்து இறக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஜாலியாக வெந்து வந்துடுவாங்க. குட்டீஸுங்களும் ஜாலியாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெருஞ்சீரகத்தூள் போட போகிறோம். பெருஞ்சீரகத்தூள் போட்டால் தான் முட்டை கிரேவிக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு சில பேர் வந்து எண்ணெயில் வந்து ஊற்றிட்டு அதுக்காக பெருஞ்சீரகத்தூள்லாம் எங்கள் அம்மா போடுவாங்க. நான் வந்து இப்படி மேலேயே வந்து தூவி விட்டுருவேன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு முட்டையாக நம்ம வந்து அதில் வந்து போட்டுடலாம். போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த கீறி விட்டுருக்கோம்ல அதில் வந்து அந்த அந்த மிளகாத்தூள் காரம்லாம் ஏறும்.
பார்க்கவே அழகாக இருக்குதுல்ல. இறக்கும்போது மல்லி இலை தூவி இறக்கணும். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அது. இது வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா, சப்பாத்தி செய்கிறப்ப இந்த கிரேவி செய்வோம். இது செஞ்சால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி சப்பாத்திலாம் செய்கிறதே கிடையாது. எப்பயாவது ஒன் டைம் தான் சிக்கன் கிரேவி செய்கிற அன்னைக்கு நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி மட்டும் அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுப்போம். இவங்க குட்டீஸ்லாம் வந்து பூரி சாப்பிடுவாங்க. நான் வந்து இட்லி சாப்பிடுவேன். நான் வந்து இட்லி பிரியர். இட்லி இல்லைன்னா தோசை, அவ்வளோதான். நான் வந்து சப்பாத்தி பூரிலாம் சாப்பிட மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் பூரி ஒன்றே சாப்பிடுவேன். இப்போ வந்து மல்லி இலை வந்து தூவி நான் வந்து அப்படியே வந்து இறக்க போகிறேன். அவ்வளோதான். முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸுங்க சாப்பிட்றப்ப என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்கள் குட்டீஸ்லாம். எப்படியோ ஆனால் சாப்பிட்றாங்க. முட்டை கிரேவி. தக்ஷியா நல்லா இருக்கா? இன்னும் வேணா ஊற்றிக்கோ. இன்னும் வேணும்னா ஊற்றி தான் சாப்பிடணும். இன்னும் நேத்ரா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உண்மையே சொல்லு. நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன். நல்லா இல்லைன்னு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. நல்லா இருக்கா? ரசம் ஊற்றிக்க பிடிக்கலனா சரியா? சாய் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். எங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னும் டேஸ்ட்டே பண்ணலை. இனிமே தான் டேஸ்ட்டு பண்ண போகிறேன். இப்போ எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு என்ன ஃபீலிங்னா, நான் வந்து டிவியை வந்து மியூட் போட்டேன். அதுதான் அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து எங்கள் சாய் வந்து சாய் 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 ப்ளீஸ் சாய் சாய் 1 minute சாய் சாய் 1 minute. நான் மியூட் போட்டுருவேன். இப்போ எங்கள் சாய் கிருஷ்ணா இன்னைக்கு வந்து ஸ்கூல் போகலை. ஏன்னா அவங்க வந்து நேற்று காலையில் சொன்னாங்களா லீவுன்னு சொன்னாங்களா ஸ்கூலில். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் உண்டுன்னு ஈவினிங் சொன்னாங்களா. அவனுக்கு அந்த தாட்லேயே இருந்துட்டான். காலையில் சரி நானும் போன வாரம் உடம்பு சரியில்லையே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டுட்டேன். ஏன்னா ஈவினிங் வேறு கராத்தே கிளாஸ் போகணும். காலையில் தூங்குனா, அதனால் விட்டுட்டேன். இப்போ என்னன்னா ரெஸ்ட் எடுக்க சொன்னால் கீழே போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நல்லா ஜாலியாக வந்து எப்படி சாப்பிட்றத பாருங்கள். எங்கள் சாய் கிருஷ்ணா எப்பயுமே வந்து சொன்னதே கேட்க மாட்டான். நல்லா உட்காந்து சாப்பிட மாட்டான். அதுக்கு ஒரு அடி வாங்குவான். பிறகு தான் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி உட்காருவான். எங்கள் தக்ஷியா வந்து அவங்க வந்து அடுத்தவங்கள சொன்னாலே பார்த்தீங்கன்னா அவள் வந்து கரெக்ஷன் பண்ணிப்பாள். என்னோடய சாப்பாடு வந்து வெயிட்டிங்லேயே இருக்குது. நான் இன்னும் சாப்பிடலை. ஓகே, எங்களோட சேனல் வந்து ஓகே. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வந்து சாப்பிட போகிறேன். கிரேவி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கவுனி அரிசியும் கருப்பு கவுனி அரிசியும் உளுந்தும் சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஈவினிங் கஞ்சி வச்சு கொடுப்பேன் டீசங்களுக்கு. அது வந்து நான் எப்படி செய்கிறதுன்றது சொல்லுவேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து செய்ய போகிறேன். அது செஞ்சு பார்த்துட்டு குடிச்சிட்டு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்றது நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன். ரொம்ப பசிக்குது எனக்கு.